அது நீங்களும் உங்க அம்மாவும் வெளியில போறப்போ அல்லது ஒரு பொது நிகழ்ச்சிக்கு போறப்போ என்னென்ன மாதிரியான கமெண்ட்ஸ் எல்லாம் வருது? வாழ்த்துக்கள். சரி போ. லைட்டா பொறாம நல்லா க்ளோஸ் பண்ணிட்டா சார். டக்குன்னு கொஞ்சம் பொறாம வெண்மத்தை கக்கிட்டு போறான். காய்கறி கடையில அந்த மாதிரி போனா பாப்பா பாப்பான்னு கூப்பிடுவாங்க. நல்லா இருப்படா போடா, உன்னெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. அவங்க உங்க தங்கச்சின்ல நினைச்சு இப்ப பாப்பான்னு சொல்றீங்க அப்படின்னு 10 நாளைக்கு அப்புறம் கேட்டாங்க. எப்படி சார் நீங்க வாங்க ஒரு வாங்க, ஏன் பயப்படுறீங்க? வாங்க, நான் அடிக்கல மாட்டேன். வாங்க. இப்ப கேக்குறீங்க? நியாயமா பேசுங்கம்மா, நீங்க தானே வேலைக்கே எடுத்திருப்பீங்க. ஆமா சார். நான் ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ எல்லாமே. அம்மா எங்க வீட்ல இருக்காங்க. சோ அவங்க தான் எங்களுக்கு காமனான அம்மான்னு நினைச்சிட்டாங்க. உலகத்திலேயே மிகச்சிறந்த பொய் இதான்டா. ஃப்ரெண்ட்னு சொல்லுவாங்க சார். ஓ, நீங்களும் உங்க பொண்ணு ஃப்ரெண்டுன்னு. உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம். நீ என்ன வேணாலும் பேசலாம், நாங்க அப்படியா? நாங்க சரியா தான் பேசுறோம். இவ்ளோ பெரிய மக இருக்காளான்னு கேட்பாங்க சார். இவ்ளோ பெரிய மகளா? எங்களுக்கு அத பத்தி வந்து உங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சான்னு கேட்பாங்க. அப்பலாம் அப்படியே பட்டர்ஃப்ளை பறக்குற மாதிரி இருக்கும். தோல்வி உங்களுக்கு எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கு அதுதான் தேவை எனக்கு. அதுக்காக நீங்க அழுவ கூடாது. ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருக்கீங்க. அப்ப கொஞ்சம் காண்டாவாவ. ஏய் மாமா மடையா, என்னடா அறிவில்ல உனக்கு? சோ அதே மாதிரி வெளிய போனாலும் சிஸ்டர்ஸ் மாதிரி இருக்கீங்க ரெண்டு பேரும் அப்படின்னு ஓ, நீ அப்படி வரியா சொல்லுவாங்க. சார் இல்ல அவ ஃப்ரெண்ட்ஸே என்ன வந்து அவ அக்காவா தான் கேக்குறாங்க. அட வெக்கம் கட்டுவீங்களா? உங்க தங்கச்சியும் நினைக்கிறாங்க. டேய் இந்த ஷோ முடிச்சுக்க கடை, அதுக்கு ஒரு அளவு இல்லையா? இந்த முறை நான் அடிக்கிற அடி மரண அடியா தான் இருக்கும். உங்ககிட்ட யாராவது வந்து உங்க பொண்ணை போய் உங்க அக்கா பொண்ணான்னு கேட்டா உங்களுக்கு சங்கடமா இருக்காதா? இல்ல ஏழை இப்படி பண்றியே கிறுக்கு மெண்டல் பயிலுலா செத்தா பயிலுலா. போட்டோ காமிப்பேன் என் பொண்ணு. உங்களுக்கு இவ்வளவு பெரிய பொண்ணு இருக்கா, உங்களுக்கு அக்கா மாதிரி இருக்காங்க. நீங்களா யாருடா? How do I tell you? இதெல்லாம் சொல்றாங்களா இல்ல நீங்க ஆசைப்படுறீங்களா? எனக்கு அதையும் சொல்லிருங்க. அப்படியா? இந்த பொண்ணுக்கு அக்கா மாதிரி இருக்கீங்க கூட சொல்லல. அந்த 4ஆம் கிளாஸ் படிக்கிற பொண்ணு நீங்க அக்கா மாதிரி இருக்கீங்க. யார் சாமி இவன்? எங்க இருந்து வந்திருக்கான்? அத 4வது படிக்கிற புள்ள வந்திருக்கா? வந்திருக்காங்க சார். அந்த புள்ளைய கூப்பிடுங்க. அந்த புள்ளைக்கு நீங்க அக்காவான்னு எனக்கு தெரிஞ்சியா? நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணு இல்ல. நியாயம்னு ஒண்ணு இருந்தா, நீதினு ஒண்ணு இருந்தா, நேர்மைன்னு ஒண்ணு இருந்தா. எங்க அப்பா அப்பவே சொன்னா, மகனே உனக்கு ஆழமான எதிர்காலம் இருக்குடான்னு. ஆனா இப்படி ஆழமா இருக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. பொண்ணோட அக்கா இவங்கன்னு ஊரு சொல்லுதுன்னு அவங்க சொல்றாங்க. ஐயோ, ஒரு பைத்தியக்கார பைலட் அந்த மாட்டிட்டு போற பாடு. சரி சரி சரி. இல்ல உனக்கு குழந்தை இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. சோ அதெல்லாம் ஒரு ஹாப்பினஸ் தான். என்னதுப்பா இவங்க எல்லாம் சொல்றத பார்த்தா உண்மையா சொல்றாங்களா பொய் சொல்றாங்களானே தெரியல சார். எனக்கே அப்படித்தான் இருக்கு. நல்லா இருப்படா போடா, உன்னெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. சார் அவங்களுக்கு நிறைய டைம் இருக்கு சார். எங்களுக்கு எக்ஸ்பைரி டேட் நெருங்கிட்டு இருக்கு. இல்ல ஏழை இப்படி பண்றியே கிறுக்கு மெண்டல் பயிலுலா செத்தா பயிலுலா. மூஞ்சி மோரையும் பாரு, மூஞ்சி மோரையும். கல்யாணம் வரைக்கும் நான் போட்டதே இல்ல. கல்யாணத்துக்கு அப்புறம் தான் நான் ஜீன்ஸே போட ஆரம்பிச்சேன். அப்படியா? சார் அந்த ஹேர் ஸ்ட்ரைட்டன் பண்ணணும்னு ரொம்ப ஆசை. நான் சினிமால எல்லாம் பாப்பேன். ரொம்ப காமெடியா பேசுறீங்க. அப்படியா? தேங்க் யூ மா. என் டாட்டர்ட்ட ஒன்னு கேட்கணும் சார். அவளோட ட்ரெஸ் செலக்ஷன் அப்படியா? வாட்ச், அந்த ஷூஸ், ட்ரெஸ் செலக்ஷன் வந்து வித்தியாசமா இருக்கும். வாழ்த்துக்கள். சரி போ. லைட்டா பொறாம நல்லா க்ளோஸ் பண்ணிட்டா சார். டக்குன்னு கொஞ்சம் பொறாம வெண்மத்தை கக்கிட்டு போறான். ஸ்ட்ரைட்னிங் பண்ணுவாங்க பொண்ணு. அது எப்படி பண்ணுவானே தெரியாது. நான் பாத்துக்கிட்டே இருப்பேன். அவங்களே சொந்தமா பண்ணிப்பாங்க. அவங்களே பண்ணிப்பாங்க. யார் சாமி இவன்? எங்க இருந்து வந்திருக்கான்? சீரம் அது இதெல்லாம் வாங்கி வச்சிருக்கா. எனக்கு அது எப்படி போடுறதுன்னு சொல்லி கொடுடேன்னு கேட்டிருக்கேன். அது வரைக்கும் சொல்லி கொடுத்ததே நானு முத விஷயம் ஏன் அதை சொல்லி கொடுக்கல? இல்ல ஏன் சார் சொல்லி கொடுக்கணும், அவங்களுக்கு தான் வயசாயிருச்சு அப்படின்னு சோலி முடிச்சு அப்படின்ற ஒரு தாட்ல வந்து நான் சொல்லி கொடுக்கல சார். என்ன காம்படிட்டரா நினைக்கிறேன் சார். அதெல்லாம் சிரிச்சுக்கணும். அதை வந்து ரொம்ப எப்படி சொல்றது, தனியாக உட்காந்து ரொம்ப ஆழ்ந்து சிந்திச்சுட்டு குழப்பிக்கிட்டு இருக்கக்கூடாது. அதெல்லாம் போகிற போக்கில் நகைச்சுவை, எத்தனையோ நகைச்சுவைகள் வாழ்க்கையில் நடக்குது. அதை ஒரு சிரிச்சுக்கணும். இதுக்கப்புறம் என்ன பண்ணி என்ன ஆக போகுது சார்? நானும் ஒர்க் போறேன்ல சார். ஜாலியா இருக்கணும். ஜாலியாக தான் சார் இருக்கணும். தப்பு சொல்ல சார். சன்ஸ்கிரீன் போடலாம், ஃபேஸ் வாஷ் போடலாம், ஏன் கிளென்சர், டோனர் எல்லாம் இருக்கும். நீ போய் சொல்றியாம்லடா, நீ போய் சொல்றியாம்லடா. நோ 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 நோ. போட்டுக்கிறீங்கன்னு கேக்குறாங்க. நான் போடும் போதெல்லாம் நான் ஏக்கமா பாத்துட்டு இருப்பேன் சார். நானு சரி
ஒத்துக்கிட மனசு இல்லனாலும் அதான் நேசம். உங்க அம்மா எல்லாம் போட்டு பந்த உருட்டுற மாதிரி உருட்டுறீங்க. இவங்க கொஞ்சம் கொஞ்சமா உங்களை அதிகாரம் பண்றாங்களோ? நாக்க பிடிங்கி சாகணும் பேசுறாரு பேச்சு. காலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். தேங்க்யூ. சிரிப்பா அவ சிரிக்கும் போது நானும் சிரிக்கணும். நீங்களா யாருடா? How do I tell you? ஒரு மாதிரி இருக்கல, அமைதியா போய் படுக்கிறீங்களா அப்படின்னு. இல்ல ஏழை இப்படி பண்றியா? கிறுக்கு மெண்டல் பயிலுலா செத்த பயிலுலா மூஞ்சி மோரையும் பாரு, மூஞ்சி மோரையும். உங்களுக்கு ஏத்த மாதிரி உங்க அம்மாவை ஆட்டி வைக்கிறீங்க சார் நான் அப்படிலாம் இல்ல சார், என்ன பார்த்தா அப்படியே தெரியுது. அப்படிதான் தெரியுது. அதனால खत्म बाय बाय टाटा गुड बाय गया